1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க்ல ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம உள்ள போட்டோம்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைபர் மெட்டீரியல் வந்து மேலே வந்துரும். மார்க்கெட்ல விற்கிற மற்ற பீசஸ் எல்லாமே வந்து 3 lakh லிட்டர் கெப்பாசிட்டி தான் வரும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி. 5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு டிடிஎஸ் லெவல், டேஸ்ட் இதெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸ் வராது. இதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். ஸோ அதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். நீங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, சர்வீஸ் எதுவும் தேவையில்லை. தண்ணிக்குள்ள மேந்துட்டு இருக்கும். உப்பு படியாது, கண்டிப்பா வந்து உப்பு படியாது. டேங்க் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு கிளீனா இருக்கும். தண்ணியில இருக்க உப்புலாம் கரைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ப்ராடக்ட்னா இது ஃப்ளோ கார்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, சர்வீஸ் எதுவும் தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. ஓகே. இதை வச்சு என்ன பண்ண முடியும் ஆக்சுவலா? இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணியில் இருக்கிற உப்பு வந்து என்ன, அதனால என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு வந்து அந்த ஸ்கேல்ஸ் உருவாக்குறதுனால என்னன்னா, பைப்பில் வந்து தண்ணி அடைக்கிறது, பாத்ரூம் டைல்ஸு, பாத்ரூம் எல்லாத்துலேயும் வெள்ளை வெள்ளையா அப்படியே அப்ளை ஆகிக்கும். ஸோ பார்க்குறக்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பான ஒரு இருக்கும் பாத்ரூம் எல்லாம். கெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வரையில கூட நம்ம வந்து கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்ணுவோம். ஓகே. இது என்னன்னா, இதுக்கு வந்து நேச்சுராவே வந்து இந்த தண்ணியில தான் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகே. அப்புறம் இதுக்காக வந்து நிறைய உங்களுக்கு வந்து சாஃப்ட்னர் அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வருது. அது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். ஆமா. இப்போ ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு என்னன்னா, இப்போ ஒரு 40,000 50,000 ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகே. அது போக அதுக்கு சர்வீஸ், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து என்னன்னா, நிறைய பேர் அந்த ஒரு நாலேஜ் இல்லாம பிளஸ் அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃப்ளோ கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க்ல ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம உள்ள போட்டோம்னா போதும். ஓகே. இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கேட்ரேஜ் வந்து பெரிய கேட்ரேஜ். மார்க்கெட்ல விற்கிற மற்ற பீசஸ் எல்லாமே வந்து 3 lakh லிட்டர் கெப்பாசிட்டி தான் வரும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி. 5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகே. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமாங்கண்ணா? யா ஷூர், கண்டிப்பா. இப்படித்தான் இருக்கு. இது என்னன்னா ஒரு ஃபைபர் கண்டெய்னர் இருக்கும். ஓகே. இதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். ஸோ அதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா. இப்போ இதனால வந்து என்னன்னா, இந்த தண்ணிக்குள்ள நம்ம போடும்போது தண்ணியில வந்து எந்த கலரோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து டேஸ்டோ இல்ல டிடிஎஸ் லெவல் அந்த மாதிரி இது சேஞ்சஸ் வராது. எதுவுமே ஆகாது. ஓ சூப்பர். இது கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தண்ணியில இருக்கிற உப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. இப்போ இது வந்து நம்ம தண்ணிக்குள்ள போடுறோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும்? சார் இது ஜஸ்ட் நம்ம தண்ணிக்குள்ள போட்டதையுமே இதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் என்னன்னா, இந்த தண்ணியோட தண்ணியா வந்து கரையும் உங்களுக்கு. ஓகே. தண்ணியோட மிக்ஸ் ஆயிரும். ஆமா. தண்ணியோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற கால்சியம், மினரல்ஸ், மெக்னீசியம் அந்த மாதிரி இருக்கிற மினரல்ஸ் கூட அந்த உப்பு படிற இதெல்லாம் ஃபுல்லா வந்து என்னன்னா சுத்தமா ஒரு கோட்டிங் மாதிரி கிரியேட் பண்ணிரும். ஸோ அந்த தண்ணியோட தண்ணியை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து வெளியே போயிடும் உங்களுக்கு. சரிங்களா. அதனால எங்கேயுமே வந்து ஸ்டாக்னட் ஆகாம உங்களுக்கு கரைப்படியாம இருக்கும் உங்களுக்கு. உப்பு படியாது, கண்டிப்பா வந்து உப்பு படியாது. ஓகே. அப்புறம் வந்து டேங்க் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு கிளீனா இருக்கும். டேங்க்லயும் அந்த டஸ்ட் அந்த உப்புலாம் மிதந்துட்டு இருக்கும் சில டேங்க். ஆமா கண்டிப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஓகே. இப்போ இது வந்து நான் டேங்க்ல இப்போ போடுறேன் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல நான் இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும்? சார் இது என்னன்னா போட்டீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்ல இருந்தே ஒர்க் ஆகும். பட் நாங்க போட்டு 3 ஹவர்ஸ். ஆமா 3 ஹவர்ஸ்ல ஒர்க் ஆகும். நாங்க மினிமம் 12 ஹவர்ஸ்னு சொல்லுவோம் கிளையண்ட்டுக்கு. ஓகே. ஸோ அதுல இருந்தே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. நீங்க எப்பவுமே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மேல தண்ணி இருக்கிற மாதிரி நீங்க ஒரு லெவல்ல நீங்க வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. இப்போ இந்த டேங்க்ல வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் அப்படிதான். ஆமா அதை பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க. இப்போ இந்த டேங்க்ல வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் அப்படிதான். ஆமா சார். இந்த டேங்க்ல வந்து போட்டு ஓகே கட்டி வச்சதா மெயின்டெனன்ஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்படி தான் தண்ணிக்குள்ள ஆமா தண்ணிக்குள்ள மேந்துட்டு இருக்கும். இதோட லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் ஒன்று போட்டோம் அப்படின்னா 5 lakh லிட்டர்ஸ், அதான் மினிமம் வந்து 1 to 1.5 years வந்து யூஸ் பண்ணி பர் டே வந்து 1000 லிட்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு ஒரு 1.5 years அந்த மாதிரி வந்து. ஓகே. இந்த மாதிரி கயிறு போட்டு தான் கட்டி வைக்கணும் அப்படிதானே? இல்ல மெயின்டெனன்ஸ் அதுக்காக வந்து உங்களுக்கு தேவைப்படும். உள்ள இருக்கிறது வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த கேட்ரேஜ் ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு பாக்குறது கூட திறந்து பாத்துக்கலாம். ஆமா. இது என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். ஓகே. கரைஞ்சிட்டு இந்த அதோட அதாவது அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ஃபைபர் கண்டெய்னர் தான். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராடக்ட் கரையனா மேல வந்துடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது வந்து மேல வந்துருச்சு அப்படின்னாவே ப்ராடக்ட் வந்து காலி ஆயிடுச்சுங்கிறது நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து அடிஷனலா போகும். அதான் இண்டிகேஷன். ஆமா அதான் இண்டிகேஷன் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ இது வந்து வீட்டிலனா ஓகே இது 1000 லிட்டர் கெப்பாசிட்டி. சரிங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் இருக்கும், ஹாஸ்டல் இருக்கும், அதெல்லாம் வந்து நிறைய லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க்ஸ் யூஸ் கண்டிப்பா சார். கண்டிப்பா. அந்த மாதிரி இடத்துல இது எப்படிங்க யூஸ் பண்ண முடியும்? சார் இது என்னன்னா கமர்ஷியல் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சாஃப்ட்னர் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு 1000 லிட்டருங்கள ஒரு பீஸ் 5 lakh சப்போஸ் 5000
10,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க் அப்படின்னா 5 லட்சம் லிட்டர் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 5 பீஸ் நம்ம வந்து உள்ள போட்டு இதே மாதிரி நம்ம 5 பீஸ் உள்ள போட்டுக்கணும். எத்தனை பீஸ் போட்டாலும் என்ன பிரச்சனை இல்லை? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது அந்த தண்ணியோட ஆவரேஜ் வந்து என்னன்னா 1000 லிட்டருக்கு ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி 5000 லிட்டர் அப்படின்னா 5 பீஸ் அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தண்ணிக்குள்ள போடுறாங்கன்னா அந்த கன்சியூம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது? ஒன்றும் வராது சார் ப்ராடக்ட். அதே மாதிரி வந்து ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரு, ஓகே, சப்போஸ் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் லெவலு, டேஸ்ட் இதெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸ் வராது. அதில் இருக்கிற மினரல்ஸ் ப்ளஸ் கால்சியம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இது வந்து தண்ணியோட தண்ணியை வந்து அது வெளியே கொண்டு போயிடும். எங்கேயுமே வந்து ஸ்டாக்னட் ஆகி உங்களுக்கு பைப்பில் உப்பு அடைக்காது. அது கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் உள்ள போடுறேன் அப்படின்ற போது போட்ட உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்? கண்டிப்பாங்க. ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நான் இப்போ நார்மலாக வந்து மேக்ஸிமம் எல்லா போர் தண்ணியிலுமே உப்பு வருதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நான் இது அட்வான்டேஜாக இருக்கும் சார்? இது வந்து மெயினாக வந்து நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணும்போது இப்போ போர்வெல்ல இருக்கிற தண்ணி டைரெக்டாக வந்து நம்ம டேங்க்ல வருது. இந்த டேங்க்ல வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு, லைக் வாட்டர் ஹீட்டர்ஸ், ப்ளஸ் வாஷிங் மிஷினு, அப்புறம் இந்த டேப்ஸு, டைல்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து என்னன்னா இந்த உப்பு போய் சாலிடாக வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகிக்கும். அதனால பெரிய லாஸ் தான் நம்ம. கண்டிப்பாக உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இல்லை ஒரு சமயம் அதே வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து வேஸ்டேஜ் ஆகிற ஒரு கண்டிஷன் கூட வரலாம். இந்த பைப்பு டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரிங்களா? நமக்கே வந்து ஒரு மனசுக்கே வந்து சங்கடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா அதெல்லாம் ஒரு பெனிஃபிட். மோரோவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸு, சர்வீஸு, பவர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஆமாம், கரண்ட்டும் தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து டேங்க்குள்ள உள்ள போட்டிங்கன்னா நீங்கள் அதை பற்றி இந்த உப்பு பிரச்சனையை பற்றி நீங்கள் மறந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய ஆல்ரெடி வந்து இருக்கிறத கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் இது போடணும் அப்படி தானுங்கண்ணா? ஆமாம். அந்த டேங்க்கை வந்து நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நாங்கள் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா எக்ஸிஸ்டிங் நம்ம அந்த அழுக்கு தண்ணியிலேயே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது. அப்புறம் என்னன்னா அதுக்கு எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல்ஸே வந்து இது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அதனால மெட்டீரியலோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால டேங்கை க்ளீன் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வந்து ஒரு 3 months 6 months எப்போ வந்து நம்ம டேங்கை திறந்து பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக இருக்கும் உங்களுக்கு அந்த தண்ணி பார்க்குறக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும்? ஆமாம் சார், இதே மாதிரி ஒரு பேக்கிங்கில் தான் வரும். பேக்கிங்ல இருந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துட்டு இதில் வந்து ஒரு நூல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக நூல் தான்? ஆமாம். இந்த நூலை வந்து நம்ம வந்து இந்த டேங்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த நூல் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்பை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து உங்களுக்கு டேங்க்ல வந்து போட்டுடலாம். உள்ள போட்டு நம்ம வந்து மேலே வந்து அந்த டேங்கோட மூடியிலையோ இல்லை பைப்லேயோ வந்து நம்ம கட்டி வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக இதோட ஃபங்க்ஷன் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது எப்படிங்க ப்ரொசீஜர்? சார் இப்போ என்னன்னா இது வந்து ஒரு ஃபைபர் கண்டெய்னர் தான். இதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். நல்ல வெயிட்டாக தான் இருக்கும். ஆமாம், நல்ல வெயிட்டாக இருக்கும். ஒரு மோர் தென் 1 kg இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைபர் மெட்டீரியல் வந்து மேலே வந்துடும். அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சோம். ஆமாம், அந்த ப்ராடக்ட் வந்து தீர்ந்துருச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அது போக நம்மளுக்கு தண்ணிலேயே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஓகே. இப்போ ஒன்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா இது எப்படி நான் திருப்பி புதுசு போடணும்? ஆமாம், நீங்கள் மறுபடியும் வந்து வேற ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம வாங்கி ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி தான் நம்ம போட்டுக்கணும். ஓகே. இப்போ இது வந்து நான் ஒரு 1000 லிட்டர் டேங்க்ல வந்து இந்த ப்ராடக்ட் நான் போடுறேன். இது எவ்வளோ வருஷம் நான் வரும் நமக்கு? சார் இது என்னன்னா per day வந்து நீங்கள் ஒரு 1000 லிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் வந்து 3.5 lakh லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூசேஜ் ஆகும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 years வந்து உங்களுக்கு வரும். இது ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு 1500 லிட்டர், அதாவது ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 1.5 years வந்து உங்களுக்கு வந்து இதோட லைஃப் டைம் வரும். 1.5 இயர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு டேங்க் வந்து கிளீனாக இருக்கும். அது போக வந்து இந்த இன்னொரு அடிஷனல் அட்வான்டேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த உப்பு தண்ணினால ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கின்ல எல்லாம் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஹேர் லாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. 100% நம்ம வந்து கிளியர் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது, பட் சப்போர்ட் பண்ணும். இந்த உப்புனால வர பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்கும். சூப்பர்மா. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லையுமே இந்த உப்பு தண்ணி பிரச்சனை அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக சூப்பரான இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி அண்ணா வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வணக்கம் சார். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம்னு சொல்லி சார் நம்ம SGV இன்னோவேஷனுங்க, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க சார். ஸோ இப்போ நம்ம எத்தனை வருஷமாங்க சார் இதை பண்ணிட்டு? சார் இது வந்து 3.5 years நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ 3.5 years நம்ம பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்கில் எப்படிங்க சார்? ஃபீட்பேக்ஸ் நாங்கள் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரிவ்யூஸ் வாங்கிக்குவோம். ஓகே. அப்புறம் ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடு கிளைண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. சூப்பர். ஸோ அந்த 1.5 years ஆனது திருப்பி வாங்குறாங்க. கண்டிப்பாங்க. ஓகே. இப்போ இது வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும் சார்? இது வந்து என்னன்னா நம்மளுக்கு நல்ல தண்ணி வந்து மேக்ஸிமம் கிடைக்காத இடத்துல போர்வெல் வாட்டர் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து 100% இதை யூஸ் இது வீட்டுக்கு மட்டும் கிடையாது, வீடுன்ட்டு இல்லை, இண்டஸ்ட்ரி நம்ம எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக் அண்ட் வந்து என்ன நோ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். ஆமாங்க, பவர் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறப்போ யூசர் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது பார்க்குறது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக. இது எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் நான் யூஸ் பண்ணலாம் சார்? இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஓகே. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. மற்ற எல்லாமே அதிகமாகவே. ஆமாங்க, இதுக்கு முதல்ல வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து 3 லேக் லிட்டர் தான் வரும். இது வந்து 5 லேக் லிட்டர் உங்களுக்கு கெப்பாசிட்டி. அதனால் மினிமம் வந்து ஒரு 1000 லிட்டர் டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா 1.5 இயர்ஸ் வந்து கேரண்டியாக வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வரும். ஓகே. இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊருக்குமே நம்ம சப்ளை? சார், நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லா பக்கமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம வந்து நம்ம நம்பருக்கு வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீயாகவே தான் நம்ம கூட பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இப்போ எத்தனை நாள் கழிச்சு நாங்கள் போவோம்? சார், ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் 3 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்குலாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி வாங்கினா எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. சார், இது கோயம்புத்தூரில் வந்து விளாங்குறிச்சி ரோடுங்க. ஓகே. ஸோ அங்கே நம்மளுக்கு கால் பண்ணாங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.